இந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து 25 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த பாப்பாவை சுற்றி இருக்க நீர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, 3 மாசத்துல அம்மாவோட பிளாஸ்மான்னு சொல்லுவோம். பிளட்டோட ஒரு காம்பனண்ட் தான் பிளாஸ்மா, அதுலேருந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாப்பாவோட யூரின்லேருந்து தான் அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏன் வந்து அது தேவைக்கு அளவாக இருக்குது அப்படின்னா, அந்த பாப்பானால அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வந்து விழுங்க முடியல அப்படின்னா அது வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈசோஃபேஜியல் அட்ரீஷியா, டியோடினல் அட்ரீஷியா அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த குழந்தையோட உணவு பாதையில் வந்து ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த விழுங்க முடியாது அந்த தண்ணியை. அதனால அது வந்து யூரின் போயிட்டே இருக்கும், விழுங்க முடியாது. ஸோ தேவைக்கு அளவாக வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ பாப்பாவோட அந்த ஜிஐடியில் வந்து ஏதாவது அனாமலிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாலிஹைட்ராம்னியாஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன காமன் காஸ் பாலிஹைட்ராம்னியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயபெட்டிஸ், அம்மாவோட மெட்டர்னல் டயபெட்டிஸ். அம்மாவுக்கு வந்து இப்போ சுகர் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த பாப்பாவை சுற்றி இருக்க தண்ணி வந்து நிறைய வந்து இதாயிரும்.